Hello students and YouTube viewers. மேலே இருக்கிற இந்த மதர் போர்டு 3rd gen ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹப் ஆர்கிடெக்டோட சேர்ந்த HP Pavilion DV6 போர்டு மேனுஃபேக்சர்ட் பை ஃப்ளக்ஸ் கம்ப்யூட்டிங். போர்டோட பார்ட் நம்பர் AB6200D00G வித் கிராஃபிக்ஸ் DDR3 சப்போர்ட். இந்த போர்டோட கம்ப்ளைண்ட் கஸ்டமர் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, போர்டு டோட்டலாக நாட் பவரிங் ஆன், ஆனால் ஒரிஜினலாக இந்த மதர் போர்டு பவர் ஆன் ஆகுது. பவர் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை டிசி பவர் சப்ளை இல்லாததுனால அவரால் கவனிக்க முடியல. ஓகே, இந்த வீடியோவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லா கேஸுக்கும் கண்ட்ரோலர் ஐஓவை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, ஐஓவை ஃப்ளாஷ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை எப்படி கிராஸ் செக் பண்ணணும், எப்படி அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஐஓவை மாற்றாமலே இந்த கேஸை சால்வ் பண்ணலாம். இதில் டிசி இன்லைனை நான் செக் பண்ணும்போது டிசி இன்லைன் ப்ராப்பர் சுவிட்சிங்கில் இருக்குது, ரைட்டா? அதாவது ஃபஸ்ட் மாஸ்ஃபெட், செகண்ட் மாஸ்ஃபெட், பி மாஸ், இது மூணும் வந்து ஸ்டெப் நம்பர் 1. அது என் சேனல் போட்டிருந்தாலோ பி சேனல் போட்டிருந்தாலோ மதர் போர்டு ரொம்ப ப்ராப்பராக இந்த இடத்த தாண்டி இருக்கணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மாஸ்ஃபெட். இந்த ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டில் நான் என்னுடைய டிசி பவர் சப்ளைலேருந்து ட்ரெயினில் 19.5 வோல்ட்டு கொடுக்குறேன். இந்த 19.5 வோல்ட்டு என்னுடைய சிஎல்ஆருக்கு ப்ராப்பராக வந்து சேருது. இது 19.5 உள்ளே கொடுக்குறோம், 19.5 வருது அப்படின்னாலும் கூட கேட்டை செக் பண்ணிடணும், ரைட்டா? செகண்ட் மாஸ்ஃபெட்டு ஷார்ட்டில் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு 19.5 வோல்ட் வரும், ஆனால் கரண்ட் வராது. நான் ப்ராப்பராக செக் பண்ணிட்டேன். சரி, ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டோட கேட் வேல்யூ 3.1 வோல்ட் பி சேனல் ஆன் ஆகுது. செகண்ட் மாஸ்ஃபெட்டோட கேட் வேல்யூ 1.8 வோல்ட், இங்கேயும் பி சேனல் ப்ராப்பராக ஆன் ஆகுது. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, இந்த மதர் போர்டு 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு எல்டிஓ அண்டு 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு காயில் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும் பவர் ஓரியன்டாக பார்க்கும்போது. ஓகே, சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இது சார்ஜர் ஐசி, இது ஸ்டாண்ட்பை ஐசி. ஓகே, இந்த ஸ்டாண்ட்பை ஐசி கிட்ட நான் செக் பண்ணும்போது எனக்கு 3 வோல்டேஜ் பேசிக்காக கிடைக்கணும். நார்மலாக நான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த இடத்துல 3.3 வோல்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்டிஓ ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஓகே, அதோட கூட விட்டுடலாம். பட் ஆனால் சில டெல் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர்றது காயில் வோல்டேஜாக கூட இருக்கும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணுறது பெட்டர். ஓகே, இந்த ஸ்டாண்ட்பை ஐசி இருக்குது இல்லையா, இதை சுற்றி உங்களுக்கு பேசிக்காக 3 வோல்டேஜ் வரணும். இந்த சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸில் அந்த 3 வோல்டேஜ் என்ன அப்படின்னா, ஹை வோல்டேஜ் 19 வோல்ட்டு இன்புட்டு, எல்டிஓ 3 வோல்ட்டு அவுட்புட்டு, எல்டிஓ 5 வோல்ட்டு அவுட்புட்டு. இன்னும் கூட ஒரு வோல்டேஜ் சில ரெகுலேட்டரில் கிடைக்கும், அது 2 வோல்ட்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஓகே, நான் இப்போ இந்த ரெகுலேட்டரை உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். ஓகே, நான் இந்த ரெகுலேட்டர் மேனுஃபேக்சர்டு பை டிபிஎஸ், இதோட பார்ட் நம்பர் 51125. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் பேசிக்காக கிடைக்கணும். மைனஸில் நிச்சயமாக ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இது கிடையாது. நான் இந்த கேப்பில் நான் செக் பண்ணுறேன். ஐ காட் 19 வோல்ட். ஸோ திஸ் இஸ் த இன்புட் டு த ரெகுலேட்டர். 5 வோல்ட் அவுட்புட் ஃப்ரம் த ரெகுலேட்டர், ஃபஸ்ட் அவுட்புட். அதுக்கப்புறமா ஒரு 3.3 வோல்ட்டு கிடைக்கணும். கெப்பாசிட்டரில் மட்டும்தான் வைக்கணும், ரெசிஸ்டரில் வைக்க வேண்டாம். 2 வோல்ட், இது ரெஃபரன்ஸ் அவுட்புட்டு. அண்ட் இங்கே நோ 3.3 வோல்ட்டு இந்த பக்கமாக எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. பட் டெஃபினட்டாக 3.3 வோல்ட்டு வெளில வரும், எந்த டவுட்டும் இல்லாமல். மேபி இந்த பேடு நோ இல்லை. நான் ஸ்கீமேட்டிக்கோட ஹெல்ப் கேட்டு PU9 லொக்கேஷனில் இருக்கிற இந்த ரெகுலேட்டர்லேருந்து 3.3 வோல்ட்டு எல்டிஓ வெளில வருது அப்படிங்கிறத. சரி, ஸ்கீமேட்டிக்ஸ் ஓகே. இந்த ஸ்கீமேட்டிக்கில் PU9 ஸ்ட்ரெயிட்டாகவே நான் PU9 போட்டேன் அப்படின்னா ஸ்டாண்ட்பை ஐசி எனக்கு கிளியராக வந்துடுது. இது நம்மளுடைய எல்டிஓ 5 வோல்ட் அவுட்புட்டு, திஸ் ஒன்.
இதுதான் LDO 3 வோல்ட் அவுட்புட் பின், அதாவது பின் நம்பர் 8. கெப்பாசிட்டர் போடாமல் இந்த வோல்டேஜ் எடுக்க மாட்டான். மேபி கெப்பாசிட்டர் பேக் சைடில் இருக்கிறான். எனிவே நம்ம போர்டை திருப்பாமல் டைரெக்டாக பின் நம்பர் 8லேயே வைக்கலாம். 6, 7, 8வது பின்னு மேபி இந்த ஜம்பரில் நம்ம வைக்க மிஸ் பண்ணியிருக்கோமா? நோ, நான் பின் நம்பர் 8ல் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன். பின் நம்பர் 8, it should be 3.3 volt exactly. yeah, 3.3 volt. ஸோ இந்த ரெகுலேட்டர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்பை முடிக்குது. ரெண்டாவது ஜாப் என்ன அப்படின்னா, காயில் வோல்டேஜ் 5 வோல்ட்டு, காயில் வோல்டேஜ் 3 வோல்ட்டு. இந்த ரெண்டு வோல்டேஜும் வெளில வர்றது செகண்ட் ஜாப். ஃபைன். இப்போ நான் ரெகுலேட்டர் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு ரெண்டு காயிலும் ரொம்ப கிளியராக தெரியுது இந்த பக்கமாக. அதாவது இது ஒரு காயில் ஃபார் 3 வோல்ட் அண்ட் இது ஒரு காயில் 5 வோல்ட். யா, ஐ காட் ப்ராப்பர் 3 வோல்ட். இது PWM செக்ஷன், இந்த பக்கம் வைக்கக்கூடாது, இந்த பக்கம் வைக்கணும். சி, ஐ காட் ப்ராப்பர் 3 வோல்ட். அதே மாதிரி இது எப்படி இதை வந்து PWM செக்ஷன் அல்லது அந்த பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கேப் பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும், அந்த பக்கம் வைக்கக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த பக்கம் இருக்கிறது தான் ஒரு பியூர் DC, ரைட்? அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கே வைக்கிறது பெட்டர். இது காயில் 5 வோல்ட். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, காயில் 5 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகலை, ஆனால் காயில் 3 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகுது. இப்போ இது ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த மதர் போர்டில் காயில் வோல்டேஜஸ் ரெண்டுத்தையும் ஃப்ளெக்ஸ் கம்ப்யூட்டிங் வந்து ஒன்று ஆன் பண்ணுறான், ஒன்று ஆஃப் பண்ணுறான். நார்மலாக மற்ற மேனுஃபேக்சரர் எல்லாம் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுவான் அல்லது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணுவான். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்கிமேட்டிக்கில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது கிளியராகவே புரியும். நான் இப்போவே கூட உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா தெரியும். சி, இது எனேபிள் 1 அல்லது ட்ரிப்பர் 1, இது எனேபிள் 2 அல்லது ட்ரிப்பர் 2. இந்த எனேபிள் 1 எனேபிள் 2ல் தான் சேனல் 1 சேனல் 2 ரெண்டுமே ஆன் ஆகுது. அதாவது திஸ் இஸ் த சேனல் கண்ட்ரோல் ஃபார் 3 வோல்ட் காயில், திஸ் இஸ் த சேனல் கண்ட்ரோல் ஃபார் 5 வோல்ட் காயில். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ளோட்டிங்லேயே விட்டுடுறான். 120 கிலோ ஓம் ரெசிஸ்டர் போட்டுட்டு யாரும் எந்த தொல்லையும் பண்ணாதீங்க, இந்த பின்னை நீங்கள் டச் பண்ணவே வேண்டாங்கிற மாதிரி விட்டுடுறான். இது கிரவுண்டில் கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ஆன். நீங்கள் ரெகுலேட்டரோட இந்த பின் நம்பர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1.2 வோல்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறான், இதை ரெகுலேட்டரை ஜஸ்ட் ஓப்பனாக ஃப்ளோட்டிங்லேயே விட்டுடுறான். யூ கேன் டர்ன் ஆன். அதாவது 3.3 வோல்ட் காயிலுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. ஆனால் 5 வோல்ட் காயிலுக்கு அப்படி கிடையாது, சர்க்யூட் போகுது. இங்கே தான் ஏதோ பிரச்சனை ஆகுது. ஓகேவா? இங்கே தான் ஏதோ பிரச்சனை ஆகுது. இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகிறதுனால தான் இப்போது போர்டோட பவர் பட்டனுக்கு போகிறோம் பாருங்கள். திஸ் இஸ் த பவர் பட்டன். ஓகே, திஸ் இஸ் த பவர் பட்டன். இந்த போர்டோட பவர் பட்டனுக்கு நான் ஃபுல் க்ளோஸ்அப்லேயே போய்டுறேன். ஸ்கிமேட்டிக்கோட ஸ்டேட்மெண்ட் படி CN_PBTN6 அப்படிங்கிறது CN_PBTN6 பவர் பட்டன் 6 அப்படிங்கிறது அந்த கனெக்டரோட பேஜியா, இந்த கனெக்டரோட பேஜ். இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 1 and 2 both are ground. பின் நம்பர் 3 வெப் பட்டன் not required. பின் நம்பர் 4 pulled up with 5 volt standby. இதுதான் நமக்கு இப்போ ஃபெயிலியரில் இருக்குது. பின் நம்பர் 6 இருக்கு, பின் நம்பர் 4, பின் நம்பர் 5 இருக்குது பார்த்தீங்களா. இந்த பின் நம்பர் 5 கம்ப்யூட்டரோட மெயின் பவர் பட்டன் NBSW ஆன். ஓகே, இந்த பின் நம்பர் 5-ஐ நான் இப்போ கிரவுண்டோட டச் பண்ணும்போது என்ன சினாரியோ கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சர்வீஸ் நோட்டு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பின் நம்பர் 5ல் வச்சுடுறேன். 1 2 3 4 5. ஐ காட் 3.3 வோல்ட். அங்கே ஜென்ரேட் ஆகிற காயில் வோல்டேஜோ அல்லது
எல்டிஓ வோல்டேஜோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இந்த இடத்துல புல்லப்பில் கொடுக்குறான், நமக்கு தான் ரெண்டுமே ஜென்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே அந்த ஆராய்ச்சியே தேவை கிடையாது. ஐஓ ஹஸ் பீன் பவர்டு, பிசிஹெச்சும் பவர்டு, புரியுது இல்லையா. 3.3 வோல்ட்டு எல்டிஓ ஐஓவை பவர் பண்ணோம், 3.3 வோல்ட்டு காயில் பிசிஹெச்சை பவர் பண்ணோம், ரெண்டுமே நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்போ இங்கே என்ன வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பட் இங்கே நமக்கு தேவையானது வருது. போர்டை ஆன் பண்ணுற ரெண்டு பேரும் பவர் ஆகிட்டாங்க, அப்படி தான் யோசிக்கணும். இதுக்கப்புறமா தான் ஐஓ கிட்ட நான் கொடுக்க போகிற நோட்ஸு, பயாஸ் கிட்ட நான் கொடுக்க போகிற நோட்ஸ் எல்லாம் கிளியராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3.3 வோல்ட்டை நியர்பை கிரவுண்டோட, ஓகே, இங்கே 3.3 வோல்ட் இருக்குது, நியர்பையில் இதோ கிரவுண்ட் இருக்குது, கிளியர். இப்போ இந்த 3.3 வோல்ட்டை நியர்பையில் இருக்கிற இந்த கிரவுண்டோட நான் ட்வீசரை வச்சு ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. டிசியோட ரீடிங்கை நல்லா பாருங்கள். 0.005 வில் பிகம் 0.014. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்கள் ஐஓ அண்ட் பிசிஹெச் போத் ஆர் பர்ஃபெக்ட். போர்டு ஆன் ஆகலை, இப்போவும் போர்ட் டெட், பட் தே ஆர் ட்ரையிங் டு டர்ன் ஆன் த மதர் போர்ட். அவங்க ரெண்டு பேரும் தான் போர்டு ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ரைட்டா. நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஐஓக்கு போகும், ஐஓலேருந்து பிசிஹெச்சுக்கு போகும், பிசிஹெச் சிக்னல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஆல் த ரெகுலேட்டர்ஸ் நவ் டர்ன் ஆன். இதுதான் நடக்கணும். சஸ்பெண்ட் பவரும் மெயின் பவரும் ஜென்ரேட் ஆகணும், அதுக்கப்புறமா கிளாக்ஸு ரீசெட்ஸு. பட் ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் ஓகே. இப்போ இந்த சினாரியோ இங்கே நடந்ததுனால தான் நான் இந்த ஐஓவோட கனெக்டடாக இருக்கிற பயாஸை, ரைட்டாக, ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஐஓவோட பயாஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. இது 512 KB பயாஸ், ரொம்ப லோ வெயிட் பயாஸ், ரைட்டாக. 256 KB 512 KBலாம் வந்து லெஸ் தென் 1 MB இல்லையா. ஆனாலும் கூட கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஐஓ கான்ஃபிகர் ஆகாது. ஓகே, அந்த பயாஸை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நானும் ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணதுனால நான் என் சைடுக்கு ஒரு தடவை க்ளீனாக ஃப்ளாஷ் பண்ணி வச்சுட்டேன். அவங்க தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா தலைவலி. இந்த போர்டு 0.014 எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஐஓவோட கனெக்டடாக இருக்கிற அந்த பயாஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஏன் தெரியுமா, போர்டு இந்த மாதிரி ஒரு லோ ஆம்பியர்லேருந்து ஆம்பியரில் ஏதாச்சும் வேரியேஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெட் மதர் போர்டில் பார்க்க வேண்டிய சிக்னல் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எம் RST. இது one of the very important first testing point to confirm your IO is good or bad. Pin number 96. 32 64 96வது பின். இந்த 96வது பின் இந்த ஐஓக்கும் அந்த பயாஸ்க்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட். இப்போ மட்டும் இதில் 3.3 வோல்ட் வந்துருச்சுன்னா போத் ஐஓ அண்ட் பயாஸ் ஸ்ட்ரிப் போத் ஆர் குட், ரெண்டுமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக RSM RST எக்ஸிக்யூட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆம்பியரில் வேரியேஷன் இருந்திருக்கு. நவ் லெட்ஸ் செக் பின் நம்பர் 96. ஐ காட் 3.3 வோல்ட்டு. இப்போது இதே மதர் போர்டில் நான் இப்போ அடாப்டரை எடுத்துட்டு திரும்பவும் போடுறேன், ஐஓ ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. இப்போது பின் நம்பர் 96 வைக்கிறேன் பாருங்கள், RSM RSTயில் நோ, தெர் இஸ் நோ RSM RST, தெர் இஸ் நோ RSM RST. இப்போது லக்கியாக பவர் பட்டன் இந்த பக்கம் இருக்கிறதுனால அந்த பவர் பட்டனை நான் கிரவுண்டோடு டச் பண்ணுறேன். நவ் யூ கேன் செக் 14க்கு போகும்போது ரெஸ்யூம் ரீசெட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. திஸ் கன்ஃபார்ம்ஸ் யுவர் ஐஓ இஸ் குட். தென் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? உங்களுக்கு ஒரு கிராஸ் நோட்டு என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஐஓ குட், பட் இங்கே ப்ராப்ளம் இருக்கிறதே ஐஓ மேலே தான். சரி, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். ப்ராப்ளம் எங்கே இருக்குது? இப்போ எந்த இடத்துல இருந்து வந்தோம்? 5 வோல்ட்டு 3 வோல்ட்டு எல்டிஓ பக்கா, ஆனால் 3.3 வோல்ட்டு காயில் வருதே தவிர 5 வோல்ட்டு காயில் வரல இல்லையா. நவ் அகைன் PU9 ஸ்கிமேட்டிக்ஸில் அகைன் PU9. See, PU9. ஓகே, இப்போது
இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னை அவன் ஃப்ரீயாக விட்டுறான். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஐசியை ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். இதோ ஸ்டாண்ட் பை ஐசி இந்த பக்கமாகவே இருக்கு இல்லையா. பின் நம்பர் 6 இந்த இடத்துல எனேபிள் அல்லது ட்ரிப்பர் பின் இருக்கு இல்லையா, இது பின் நம்பர் 6. இந்த பின் நம்பர் 6ல் நான் எவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக? நான் அடாப்டரை எடுத்துகிட்டு போடுறேன் ஏன்னா இதுதான் ஒரிஜினல் கண்டிஷன். பின் நம்பர் 6ல் எவ்வளோ இருக்கும்னு சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக 1 வோல்ட் இருக்கும். அந்த ரெசிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி PR89க்கு ஏற்ற மாதிரி நான் பின் நம்பர் 6ல் வைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 1 வோல்ட் இருக்குது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சேனல் ஆனில் இருக்குது. இங்கே 3.3 வோல்ட் தான் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஹையில் இருந்தால் மட்டும் போதும், ரைட்டா? கிரவுண்டில் மட்டும் இருக்கக்கூடாது. அப்போது இது ப்ராப்பராக உங்களுக்கு ஹையில் இருக்கிறதுனால 3 வோல்ட் சேனல் ஆனில் இருக்குது. வாட் அபவுட் பின் நம்பர் 1? சி பின் நம்பர் 1ல் வைக்கிறோம் பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். பின் நம்பர் 1ல் க்ளோஸில் வைக்கிறோம் பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். இதை விட இந்த இடத்த கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு டெஸ்டிங் கூட எடுக்கலாம். கண்டினியூட்டி மோடு மல்டிமீட்டரில், பஸர் மோடு மல்டிமீட்டரில் இன்னொரு டெஸ்டிங் கூட எடுக்கலாம். என்னென்னா பின் நம்பர் 1ல் இப்போ வைக்கிறோம் பாருங்க, பஸர் மோடு மல்டிமீட்டர் பின் நம்பர் 1 க்ளீன் கிரவுண்டில் இருக்குது. திஸ் இஸ் த ரீசன் உங்களுடைய 5 வோல்ட் சேனல் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பஸர் சவுண்டு நிற்கணும். முன்னாடியே நிற்கலனா கூட பரவாயில்ல, ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன் இங்கே பஸர் சவுண்டு நிற்கணும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல இந்த சர்க்யூட் புரியணும், ரைட்டா? சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக இந்த இடத்துல பஸர் சவுண்டு வருது? இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு இங்கே ட்ராவல் பண்ணுது, அதனால தான் பஸர் சவுண்டு. கீழே இருக்கிற இந்த கிரவுண்டு மேலே ட்ராவல் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக இந்த PQ8 லொக்கேஷனில் இருக்கிற இந்த ஜங்ஷன் ஃபெட்டு 2N7002 அப்படிங்கிற ஜேஃபெட்டு 110% ஆனில் இருக்குது. இது ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு PQ8 ரொம்ப கிளியராக தெரியுது இந்த இடத்துல. நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறேனோ இதுதான் அது PQ8. நான் இப்போ க்ளீனாக ரைட் நவ் என்ன பொசிஷன் இருக்குன்னு கூட சொல்லிடுறேன். PQ8ஓட சோர்ஸ் இது, PQ8ஓட ட்ரெயின் இது, PQ8ஓட கேட் இது. 100% இந்த கேட் இப்போ ஹையில் இருக்கும். கிளியர்? 100% இந்த கேட்டு ஹையில் இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இதோ இந்த இடத்துல மட்டுமே ஃபேக்ட்ரியிலேருந்து வர வேண்டிய கிரவுண்டு, இருக்க வேண்டிய கிரவுண்டு இந்த இடத்துல மட்டுமே நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வரும்போது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கிரவுண்டு கேட்டு வர்றதுனால உங்களுடைய ட்ரெயின் பாயிண்ட்டுக்கு வருது. த ட்ரெயின் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டட் வித் பின் நம்பர் 1 ஆஃப் யுவர் ரெகுலேட்டர். இப்போது பின் நம்பர் 1ல் ஏன் பஸர் வருது அப்படிங்கிறது கிளியர், ரைட்? பின் நம்பர் 1ல் பஸர் வர்றதுனால தான் 5 வோல்ட் சேனல் கட் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறதும் கிளியர். பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன் இந்த சினாரியோ எல்லாமே ஓகே தான், ஓகேவா? இது ஓகே தான். ஆனால் ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இது அப்படியே உல்ட்டாவாக மாறணும். சரி, இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த கிரவுண்டு இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் இந்த கேட்டு. இந்த கேட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? இப்போது 15 வோல்ட் இருக்குது. எப்படி இந்த இடத்துல இந்த 15 வோல்ட் வந்துச்சு? B+, அதாவது அடாப்டர் இருந்ததுன்னா 19 வோல்ட்டு இந்த பாதையில் எப்படி வரும்? பேட்ரி இருந்ததுன்னா 12 வோல்ட்டு இந்த பாதையில் எப்படி வரும்? இது ரெண்டும் வந்து மீட் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் CLR. இந்த CLRோட A பாயிண்ட்டு இது, A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடாப்டர். CLRோட B பாயிண்ட்டு இது, B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேட்ரி. இந்த B பாயிண்ட்டில் இருந்து தான் ஆக்சுவலி இது 0 ஓம் ரெசிஸ்டர், அதாவது ஒரு ஜம்பர். இந்த B பாயிண்ட்டில் இருந்து எடுக்கிறது தான் இதோ இந்த B+. அப்போ அடாப்டர் இருந்தால் 19 வோல்ட்டு, அடாப்டர் இல்லாமல் பேட்டரி பேக் இருந்தால் 12 வோல்ட்டு. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? அடாப்டர் கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளோ வோல்டேஜ் நான் என்னுடைய DC பவர் சப்ளையில் கொடுத்துருக்கேன்? 19.5 வோல்ட் எக்ஸாக்ட்லி, ரைட்? 19.5 வோல்ட். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வருது? 15 வோல்ட்டு வருது. காரணம்
காரணம் see here is my calculator, here is my calculator. மேலே அவன் போட்டிருக்கிற ரெசிஸ்டர் என்னது, PR 830ல் 100 கிலோ ஓம். இது 19 வோல்ட்டை முதல்ல அடிக்கிற ரெசிஸ்டர், 470 கிலோ ஓம் ரெண்டாவது அடிக்கிற ரெசிஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, this is R1 R2, absolutely this is the voltage divider, absolutely this is the voltage divider. calculation படி, right, calculation படி 19 வோல்ட் multiple by R2, 19.5 நான் போடுறேன். 19.5 வோல்ட் multiple by R2, 470 கிலோ ஓம் divided by R1 plus R2, 470 plus 100, 570 kilo ohm equals 15 volt approximately. நமக்கு 15 point, see நான் அந்த இடத்துல மறுபடியும் வைக்கிறேன் பாருங்க, 15.5க்கு மேலே தான் வரும் கேட்டில், பார்க்கலாமா? 15.9 which is equivalent to 16 volt, which is equivalent to 16 volt, ரைட்டா? அப்போது நமக்கு வந்திருக்கிறது கால்குலேட்டரோட ஸ்டேட்மெண்ட் படி கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 16 வோல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறது கிளியர். கொஸ்டின் இப்போ என்னன்னா, ஏன் வந்தது, ரைட்டா? ஏன் வந்தது, எப்போ இது நிற்கணும்? ஏன்னா நிற்கணும் கண்டிப்பாக. இது ஆஃப் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஓப்பனுக்கு வரும். ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் லைக் திஸ். இந்த மாதிரி நல்லா பாருங்க, ஓப்பனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் இந்த ரெசிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக 1 வோல்ட்டு தான் இருக்கும். நீங்கள் பின் நம்பர் 6ல் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி அது வந்தாவே போதும். நாட் அட் ஆல் ரிக்வயர்டு 3 வோல்ட்டு 4 வோல்ட்டு 5 வோல்ட்டு. ஓப்பனில் இருந்தாவே போதும், சேனல் ஆன் ஆகிடும். இப்போ ஆனில் தானே இருக்குது 3.3 வோல்ட்டு சேனல். காரணம் என்ன, இந்த இடத்துல நமக்கு 3.3 வோல்ட்டோ 5 வோல்ட்டோ 4 வோல்ட்டோ ஒன்றுமே கிடையாதுமா. பின் நம்பர் 6ல் ஆஃப்டர் ஆல் 1 வோல்ட்டு தான் இருக்குது, இதுவே போதும். ஆனால் பின் நம்பர் 1 அந்த சினாரியோவில் கிடையாது. பின் நம்பர் 1 இந்த இடத்துல இருக்கிற இந்த ட்ரெயினோட கனெக்டடாக இருக்கிறதுனால இங்கே பஸர் அடிக்குது. இங்கே வர பஸர் சவுண்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் போகுது, புரியுது இல்லையா? அப்போ இதை ஆஃப் பண்ணணும். இதை ஆஃப் பண்ணணும்னா இந்த கேட்டுக்கு வர 15 வோல்ட்டை நிறுத்தணும். கிளியர் இப்போ வரைக்கும்? இந்த கேட்டுக்கு வர 15 வோல்ட்டை நிறுத்தணும்னா அவனை பயமுறுத்துகிற ஒரே ஆள் இங்கே இருக்கிறான். அப்படின்னா இந்த கிரவுண்டை மேலே தூக்கணும். இந்த கிரவுண்டை மேலே தூக்கியாச்சு அப்படின்னா இந்த 19 வோல்ட்டு இந்த ரெசிஸ்டரை தாண்டி கீழே இறங்காது. சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் ஸ்கிமேட்டிக் இல்லாமல் பண்ணவே முடியாது. PQ80 எங்கே இருக்குது, அது என்ன ஜாபு பண்ணுது? PQ810 எங்கே இருக்குது, அது யாரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான்? இதெல்லாம் ஸ்கிமேட்டிக் இல்லாமல் டெஃபினட்டாக பண்ண முடியாது. இப்போ அது ஒரு கையை பிடிச்சி நம்மளை அழைச்சிட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போயிடுது. ஓகே, அவனே கூப்பிட்டு போகிறான். ப்ராப்ளம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ நம்மளுடைய லாஜிக் மேலே இருக்கிற வோல்டேஜ் கீழே வரக்கூடாது. அப்படின்னா கீழே இருக்கிற கிரவுண்டை மேலே தூக்கணும். கீழே இருக்கிற கிரவுண்டை மேலே தூக்கணும் அப்படின்னா இதே டைப்பு தான் இதுவும். இப்போ இவனுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கும்போது ஆன் ஆகிறான். இதெல்லாம் மாஸ்ஃபெட்ஸு. 2 விதமான மாஸ்ஃபெட்டு நீங்கள் படிப்பீங்க லேப்டாப்போட சிப் லெவல் படிக்கும்போது. என்ஹான்ஸ்டு மோடு, டிப்ளீஷன் மோடு. என்ஹான்ஸ்டு மோடு அப்படிங்கிறது கரண்ட் ஓரியன்ட். இப்போ நீங்கள் விஇன் லைனில் பார்த்தீங்கல்ல, அது அப்பர் லோயரில் அதான். டிப்ளீஷன் மோடு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரிலே மாதிரி, ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி வேலை பண்ணோம். இதெல்லாம் அந்த மாதிரி தான். வோல்டேஜ் கொடுத்தா ஆன், வோல்டேஜ் கொடுக்கலன்னா ஆஃப், அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு வோல்டேஜ் மினிமமாக நான் இந்த வோல்டேஜ் 3 வோல்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நினைக்கிறது நடக்கும் இல்லையா? இந்த 3 வோல்ட்டை யார் கொடுப்பா அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோலர் ஐஓ. இதுதான் இந்த மதர் போர்டில் ரைட்டா கிளைமேக்ஸின்னு. கண்ட்ரோலர் ஐஓ ஆர்எஸ்எம் ஆர்எஸ்டியை பர்ஃபெக்டாக வெளில அனுப்புது. அதனால் ஐஓவை குட் பாய்னு சொல்லியாச்சு. ஆனால் கண்ட்ரோலர் ஐஓ என்ன பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னு இந்த 5 வோல்ட்டு ஆல்வேஸ் ஆன் அப்படிங்கிற இந்த சிக்னலை வெளில அனுப்பல. இது ஒரு சூப்பர் தியரி ஆக்சுவலி. இந்த இடத்துல உங்களுடைய சார்ஜர் ஐசி இருக்கும், இது அடாப்டர். அடாப்டர்லேருந்து வோல்டேஜ் உள்ளே வந்த உடனே சார்ஜர் ஐசி அடாப்டர் இருக்குது அப்படிங்கிற மெசேஜை ஐஓக்கு கொடுக்கும். ஐஓ கண்ட்ரோலர் இதை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ அடாப்டர் இருக்கும்போது இந்த சிக்னல் வரலாம். எல்லா மதர் போர்ட்லேயும் அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது. சில மதர் போர்டு ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன் சேனல் ஆன் பண்ணுவாங்க. ஆனால் பேட்டரி பேக் இருக்கும்போது 100% வராது. அப்போ என்ன பண்ணும் கண்ட்ரோலர் ஐஓ? இந்த பவர் பட்டன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணும்.
எப்போ பவர் பட்டனோட 3.3 வோல்ட் லோ ஆகிட்டு மறுபடியும் ஹைக்கு டிபவுன்ஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரவுண்டு உங்கள் கண்ட்ரோலர் ஐஓக்கு ஒரு செகண்ட் போகும். கண்ட்ரோலர் ஐஓ நவ் ரிலீசஸ் 5 வோல்ட் ஆல்வேஸ் ஆன். இப்போ ப்ராப்ளம் PQ810 ஆன் ஆகலை, ஆன் ஆகணும், ஆன் ஆகலை. ஓகேவா? இப்போ இந்த 5 வோல்ட் ஆல்வேஸ் ஆன் இருக்கு இல்லையா, இது பேஜ் நம்பர் 29. நவ் லெட்ஸ் கோ பேக் டு பேஜ் நம்பர் 29. 5 வோல்ட் ஆல்வேஸ் ஆன் கண்ட்ரோலர் ஐஓல எந்த பின்ல இருக்கு, பின் நம்பர் 80. ரைட்? இப்போ கண்ட்ரோலர் ஐஓ இதோ இந்த இடத்துல இருக்கு. கண்ட்ரோலர் ஐஓ பவர் ஆகிருக்கா, நான் உங்களுக்கு எங்கே வேணாலும் காமிக்கலாம் அதை. ரைட்டா? சி திஸ் இஸ் த அனலாக் அண்ட் டிஜிட்டல் பவர்ஸ் 3.3 வோல்ட் கேபிசி, பின் நம்பர் 74 இங்கேயும் காமிக்கலாம். மேலே ஏதாச்சும் ஈஸியான பின் இருந்ததுன்னா இங்கேயும் காமிக்கலாம். எது ஈஸியான பின்னு, பின் நம்பர் 127 ரொம்ப ரொம்ப ஈஸி, கார்னர் பின் இல்லையா, கார்னர் பின். இட்ஸ் 3.3 வோல்ட் இது வருது இல்லையா. இப்போது 5 வோல்ட் ஆல்வேஸ் ஆன் அப்படிங்கிறது எங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கணும், பின் நம்பர் 80. நவ் லெட்ஸ் கோ டு பின் நம்பர் 80. 32 64 96 அப்படின்னா இது 90, இதுதான் 80வது பின்னு. இதுதான் இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகலை, பின் நம்பர் 80லேருந்து ரிலீஸ் ஆகலை. ஓகே, இங்கே 80லேருந்து ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே உங்களுடைய ரெகுலேட்டருக்கு வந்திருக்கும். அதாவது இங்கே ரிலீஸ் ஆகிறது இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போது கண்ட்ரோலர் ஐஓவை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. லாஜிக் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இந்த இடம் ஹை ஆகணும், இந்த இடம் ஹை ஆகணும். இதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. இந்த லாஜிக் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக, சில்கி ஸ்மூத்தாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ரொம்ப அக்ரெசிவாலாம் பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் 1 சாய்ஸ், PQ8 லொக்கேஷனில் இருக்கிற இந்த ஜேஃபெட்டை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த போர்டு ஆன் ஆகிடும். கிளியர்? ஏன்னா இவன் இருக்கிறதுனால தான் இந்த கிரவுண்டை மேலே ஏற்றுறான். புரியுதா? இவன் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் கேட்டோட 16 வோல்ட்டை உள்ளே வாங்கி இந்த கிரவுண்டை தூக்கி இங்கே மேலே போடுறான். அப்போ PQ8 லொக்கேஷனில் இருக்கிற எவனை தூக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 2, இந்த ரெசிஸ்டரை இங்கேருந்து தூக்கிடலாம். இந்த ரெசிஸ்டரை இங்கேருந்து எடுத்துட்டா ஃபர்தராக 19 வோல்ட்டு மேலேருந்து கீழே வராது. அப்போ கேட்டோட வோல்டேஜ் 0 வோல்ட்டாக மாறும். கேட்டோட வோல்டேஜ் 0 வோல்டேஜாக மாறிச்சுன்னா PQ8 ஆன் ஆகாது. PQ8 ஆன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய பின் நம்பர் 1க்கு கிரவுண்டு போகாது இல்லையா. இது செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 3, நம்மக்கிட்ட LDO 3.3 வோல்ட் அண்ட் LDO 5 வோல்ட்டு கையில் ரெடியாக இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்றை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஜம்பர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஐஓ கண்ட்ரோலர் பண்ணுற வேலையை அவன் பண்ணிவிடுவான். கிளியர்? அதனால் இந்த ஃபெட்டை ஆன் ஆகிட்டு கிரவுண்டை தூக்கி இங்கே போடும். கிரவுண்டு இந்த இடத்துக்கு வரும்போது 19 வோல்ட்டு ஃபர்தராக கீழே இறங்காது. 19 வோல்ட்டு ஃபர்தராக கீழே இறங்கலை அப்படின்னா திஸ் கேட் வில் பிகம் அகைன் 0 வோல்ட். 0 வோல்ட்டில் இருக்கும்போது ஆஃபில் இருக்கும், ஆஃபில் இருக்கும்போது இந்த இடம் அகைன் ஹைக்கு போகும். இதில் எதை வேணுனாலும் இன்னும் கூட யோசிச்சிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே 110% ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நிச்சயமாக நிறைய கிடைக்கும். யூ டோன்ட் நீட் டு சேஞ்ச் யுவர் கண்ட்ரோலர் ஐஓ. எந்த சாய்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நமக்கு தேவை டார்கெட் பாயிண்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும்தான். பின் நம்பர் 1 கம்பல்சரியாக 1 வோல்ட்டுக்கு ரிலீஸ் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், PQ8 தூக்கிட்டுறேன், PQ8 எடுத்துடுறேன். ஓகே, போர்ட் பீவர் இருந்தால் நான் இந்த ரெசிஸ்டரை மட்டும் எடுத்துருவேன். இப்போ தேடணும் டைம் இல்லை. ரைட்டா? ஸோ ஜென்டில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா PQ8 எடுத்துடுறேன். PQ8 எடுத்துட்டா நிச்சயமாக இந்த கிரவுண்டு மேலே வராது இல்லையா. லெட்ஸ் see. போர்டோட ட்ரிகர் பண்ணும்போது நடக்கிற அந்த விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. PQ8 அடாப்டரை கண்டிப்பாக எடுத்துடணும். ரைட்டா? PQ8 இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன்.
PQ8 ரிமூவ் பண்ணிட்டேன். ஐம் சாரி, நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் காமிக்க மறந்துட்டேன். என்னென்னா PQ8 அந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பக்கமாக இது வரைக்கு பாருங்கள், தெரியுதா? இது PQ810. இந்த PQ810 அப்படிங்கிறது இது PQ810. அதுக்கு 3.3 வோல்ட் வரலங்கிறத கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். அந்த ப்ராக்டிக்கலை நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. இப்போ இதை எடுத்தாச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டு இங்கோட நின்றுடும். இந்த கிரவுண்டு இந்த பாயிண்டோட நின்றுடும், சோர்ஸ்லேயே நின்றுடும். சோர்ஸ் நேச்சுரலி கிரவுண்டு, தெரியுது இல்லையா? ட்ரெயினில் இப்போது அந்த கிரவுண்டு வராது. நான் சப்ளை இன்னும் கொடுக்கல, சொல்கிறேன். சப்ளை இன்னும் கொடுக்கல, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால சப்ளை கொடுக்கல. ஓகேவா? கிரவுண்டு வராது. நான் லெட்ஸ் பவர் அப் த மதர் போர்டு. போர்டுக்கு பவர் கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரைட், போர்ட் பவர்டு. இப்போது வோல்ட் மோடில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த வோல்டேஜ் 15 வோல்ட்டு வந்திருக்கும், கிளியர். ஆனால் இந்த இடத்துல ஜேஃபெட்டு இல்லாததுனால இந்த கிரவுண்டு இந்த பாயிண்டோட மட்டுமே நிற்கும் சோர்ஸில். லெட்ஸ் செக். மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். சோர்ஸில் இங்கே நிற்கும். நிச்சயமாக ட்ரெயினில் அந்த கிரவுண்டு வந்திருக்காது. அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்கணும்? ஸ்கிமேட்டிக் அகைன் சி. இப்போது இது எடுத்தாச்சு டோட்டலாக. இதை மறந்துடலாம் டோட்டலாக. இதை எடுத்தாச்சு நம்ம. இப்போ இது கிடையாது. அப்போ கிரவுண்டு கீழே நின்றுடுச்சு. 15 வோல்ட் அந்த பக்கமாக நிற்குது. Now what will happen? பின் நம்பர் 1 இந்நேரம் உங்களுக்கு ஹையில் ரிலீஸ் ஆகிருக்கணும். 1.7 வோல்ட்டு. அப்போ பின் நம்பர் 6 எப்படி நமக்கு 1 வோல்ட்டுக்கு மேலே காமிச்சதோ அதே மாதிரி இப்போ பின் நம்பர் 1 என்ன இருக்குது? 1 வோல்ட்டுக்கு மேலே காமிக்குது. அப்படின்னா இந்த 1 வோல்ட்டு இப்போ எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? நிச்சயமாக இந்த ட்ரெயினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கிளியர்? ஸ்கிமேட்டிக்கோட ஸ்டேட்மெண்ட். இந்த ட்ரெயினில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லை, ஆனாலும் லைனில் இங்கே கனெக்டடாக இருக்கிறதுனால அந்த ஃபெட்டு இல்லை, ஆனாலும் லைனில் கனெக்டடாக இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் வரைக்கும் நமக்கு வரும். இப்போ இந்த கிரவுண்டு தான் இந்த ட்ரெயின் பாயிண்டான அந்த ஓப்பன் ட்ரெயின் அவுட்புட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? லோவில் வச்சுக்கிட்டு இருந்தது. ஓகேவா? இப்போ எடுத்தாச்சு. எடுத்ததுனால என்ன ஆகுது? 1 வோல்ட்டு இப்போது மேலேயும் காமிக்குது பின் நம்பர் 6ல், கீழவும் காமிக்குது பின் நம்பர் 1ல். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு தடவை இந்த 2 எனேபிளையும் காமிச்சிட்றேன். திஸ் இஸ் த எனேபிள் ஃபார் 3.3 வோல்ட் காயில். திஸ் இஸ் த எனேபிள் ஃபார் 5 வோல்ட் காயில். இப்போ போர்டு அப்படியே திருப்பணும். ஓகேவா? போர்டை அப்படியே திருப்பிடலாம். ஸ்கிமேட்டிக்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல இருந்து, நாட் ரிக்வயர்ட். போர்டை அப்படியே திருப்பிடுவோம். எல்லாம் மல்டிமீட்டர்லாம் எடுத்துடலாம். ஒன்லி பவர் சப்ளை மாத்திரம் இருக்கட்டும். ஏற்கனவே நமக்கு வந்துக்கிட்டு இருந்தது 3.3 வோல்ட்டு காயில். அதில் எந்த மாற்றமும் இப்போவும் கிடையாது. லெட்ஸ் வெயிட். ப்ரோபை கரெக்டாக போட்டுடுறேன். ஓகே, 3.3 வோல்ட்டு காயில். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 5 வோல்ட்டு காயில். ஒருவேளை இந்த சேனல் ஆனாக இருந்ததுன்னா இப்போ 5 வோல்ட்டு இங்கே ரிலீஸ் ஆகிருக்கணும். பக்கா? நவ் அதே இடம் போர்டை ட்ரிகர் பண்ணுற அதே இடம். எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்? 3.3 வோல்ட்டு பின் நம்பர் 5. ஐ திங்க் 1 2 3 4 5th பின். இட் ஷுட் பி 3.3 வோல்ட்டு. கிளியர்? இந்த 3.3 வோல்ட்டை இப்போ நான் கிரவுண்டோட டச். முதல்ல என்னாச்சு? 14ல் போய் நின்றுடுச்சு. Now I am going to try. The board turns on. ஓகே, ஐஓவை மாற்றல, ஒன்றும் மாற்றல. ஸ்கிமேட்டிக்கோட ஹெல்ப் படி ஒரே ஒரு ஜேஃபெட்டை மட்டும் தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஓகே, போர்டு ப்ராப்பராக ஆன் ஆகுது. நிச்சயமாக கோர் வோல்டேஜ்லாம் இறங்கியிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோர் வோல்டேஜ் தான் லாஸ்ட் இல்லையா? சி
கோர் வோல்டேஜ் எல்லாமே இறங்கியிருக்கும். சிபியூட சாக்கெட் பாயிண்ட் இது. கோர் வோல்டேஜ் இறங்கியிருக்கும், ரேம் வோல்டேஜ் இறங்கியிருக்கும், கிராஃபிக்ஸ் வோல்டேஜ் எல்லாமே ஆன் ஆகிருக்கும் இந்நேரம். ஓகே, இந்த மதர் போர்டு ப்ராப்பராக டர்ன் ஆன் ஆகுது. இது வந்து ரேமோட காயில். இந்த இடத்துல நான் வைக்கிறேன் பாருங்கள், DDR3யோட வோல்டேஜ் இந்நேரம் வந்திருக்கணும். போர்டு அகைன் ஆன் பண்ணுறேன். தெர்மல் இல்லை இல்லையா, தெர்மல் இல்லை. போட் யா கமான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஹை டெம்பரேச்சரில் இருக்கா? எஸ், ப்ராசஸர் ரொம்ப டெம்பரேச்சரில் இருக்குது. நவ் த போட் டர்ன்ஸ் ஆன். இப்போ செக் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் ரேம் வோல்டேஜ் 1.5 வோல்ட் எடுத்துடலாம். ப்ராசஸர் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் எடுக்குது. ஓகே, ஸோ இந்த போர்டு இப்போ ப்ராப்பராக ஆன் ஆகுது. ப்ராப்பராக ஆன் ஆகிறதுனால இது வரைக்கும் டவுனில் இருந்த இதோ இந்த காயில் வோல்டேஜ் 5 வோல்ட் வருது. ஏன்னா இந்த காயில் வோல்டேஜ் உங்கள் பிசிஹெச்சுக்கு ரெஃபரன்ஸாக போகணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வரப்போகிற அப்கமிங் ரெகுலேட்டர் எல்லாத்தையும் பவர் பண்ணணும். அந்த காயில் வோல்டேஜ் இல்லாததுனால தான் போர்டு ட்ரை பண்ணுது, ஆனால் போர்டால் ஆன் ஆக முடியல. காரணம் என்னென்னா ரெகுலேட்டர் பவர் ஆகலை. ஓகே, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரே ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணது மூலயமா இதோ இந்த இடத்துல இருக்கிற ஜஸ்ட் ஒரு என் டைப்பு ஜங்ஷன் ஃபெட் இதை தூக்கி வெளில போட்டாச்சு. போர்டு ஆன் ஆகிடுச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன்லி ஸ்கிமேட்டிக்ஸ். ஸ்கிமேட்டிக் இல்லைன்னா இது பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஃபைன். ஸோ ட்ரை டு ரீட் பஞ்ச் ஆஃப் ஸ்கிமேட்டிக்ஸ். நிறைய ஸ்கிமேட்டிக் படிக்க கற்றுக்கோங்க. போர்டோட சிப் லெவல் ரொம்ப ஈஸியாகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye.